மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னீர்கள். 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கீட்டை ஒவ்வொரு மாதமும் செய்கிறோம் என்று சொன்னீர்கள். மகளிருடைய உரிமை தொகைன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய மகளிருக்கும் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்று என்ன நிலைமை? இங்கே எந்த கட்சியும் பார்க்காமல், ஜாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல் அனைவருக்கும் சமமான திட்டங்களை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா எடப்பாடியார் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மூத்த நிர்வாகிகளே, உங்களுக்கு தன்மான உணர்வு என்பதே கிடையாதா? குழந்தையாக இருந்தவன் என்று அமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னார். அவருக்கு பின்னாடி நின்று உங்களுடைய அந்த அரசியல் சீனியாரிட்டியும் கூட விட்டுவிட்டு அவருக்கு கைகட்டி அவர் வருகின்ற வரையில் சாலை என்று வரவேற்று செல்கிறீர்களே, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 2,68,000 கோடி கடன் பெற்றிருக்கிறார்கள். ஏதாவது நடந்திருக்கிறதா என்று சொன்னால் எதுவும் நடக்கவில்லை. ஓசூர் தொகுதியில் மட்டும் இந்த ஒரு மாதத்துக்குள்ள 14 கொலை நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அல்ல, மக்கள் விரோத ஆட்சி. எங்களுடைய மாநிலத்தினுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி நம்ம அடிமை இப்படிலாம் சொன்னாரு ஸ்டாலின் சொன்னாரு. அவர் தத்துப்புத்திரன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. மற்ற அமைச்சர்கள் அரசியல் அவங்களுக்கு தலைவர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு பவ்யமா போய் பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்கிற, உன் ஸ்டேட்ல தானே விளையாட்டு நடக்குது, உங்க அப்பா வச்சு ஓபன் பண்ணிட்டு போலாமே, என்ன காரணம் நீ ஓடுற? இங்க நீட் தேர்வை பத்தி பெரிய விமர்சனம் பண்றீங்க, கையெழுத்தெல்லாம் வாங்கினீங்க, ஏன் நீதிமன்றத்துக்கு போக மாட்டேங்கிறீங்க? இந்த கூட்டணி தர்மத்தை எப்பொழுதுமே மதிக்கக்கூடியவர்கள் நம்முடைய தலைவர்கள். ஆனா இன்னைக்கு ஒரு தலைவர் எழுந்திருக்கார் தமிழ்நாட்டில், திடீர் தலைவர். அவர் சொல்றார், ஒரு கூட்டத்தில் சொல்லும் போது எவ்வளவு ஒரு பக்குவம் இல்லாத ஒரு தலைவர் பாருங்க. அவங்க எல்லாம் இந்த மாநிலத்தினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காங்க. அதிமுக தான் சொல்றாரு. வந்தால் விரும்புக்கு நாங்க வருத்தமா? நான் கேட்கிறேன் திரு அண்ணாமலை அவர்களை, உங்களோடு ஏற்கனவே நீண்ட காலமாக இருந்த சிவசேனா கட்சி வெளியே இருக்கிறது, பஞ்சாபிலே அகாலிதளம் வெளியேறி இருக்கிறது, நாங்கள் வெளியேறி இருக்கிறோம். எவ்வளவு ஆணவமாக பேசுகின்ற இடத்திலே யார் வருவார்கள்? நான் கேட்கிறேன், இந்த மாநிலத்துடைய தலைவர் நீங்க 300 சீட் நாங்க முடிஞ்சிருச்சு ஜெயிச்சுட்டோன்றீங்க, ஆணவத்தில் பேசுறீங்க. வட மாநிலத்தில் இருக்கின்றவர் உழைத்து வெற்றி பெறுகின்றத அந்த வெற்றியில் நீ போய் பங்கு போட்டுக் கொள்வாய். உனக்கு ஒதுக்கி இந்த மாநிலத்தில் என்ன வெற்றி எடுத்து செல்லுகிறார்? நான் கேட்கிறேன். உனக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் சோசியல் மீடியாவும் உனக்கு ஒரு டிவி வச்சுட்டு பால் வச்சுட்டு நீ எதுனா பேசுவியா? தந்தை பெரியார் பேசுவியா? தந்தை பெரியாருடைய சிலை எடுப்புன்னு சொல்லுவியா? டீக்கடை வைத்திருந்தவன் நாட்டுடைய அமைச்சர் பதவி ஏற்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்த ஊழல் 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 பேசிட்டு சும்மா மக்களை ஏமாத்திட்டு இருக்காதீங்க. மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்முடைய தயவு வேண்டும் என்ற நிலையை உருவாக்குங்கள். இன்னைக்கு ஆட்சியில் கொண்டிருக்கின்ற திரு கருணாநிதியுடைய செல்லகுமாரன் திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தலிலே 520 வாக்குறுதிகளை கொடுத்தார். அந்த 520 வாக்குறுதிகளும் இப்ப உடனே பொய்ய சொல்றார். என்ன சொல்றாரு? எல்லாம் நிறைவேற்றிட்டேன்னு சொல்றார். எல்லாம் நிறைவேற்றிட்டேன்னு சொன்ன திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னீர்கள். இன்னைக்கு ஒரு வீட்டுல 500 ரூபாய் மின்சார கட்டணம் தான் இப்ப 1000 ரூபாய் இல்ல 750 ரூபாய் வருது. மின் கட்டணம் உயர்ந்திருக்கு. நீங்க கொடுத்த வாக்குறுதியில் 1 தவறிட்டீங்க. அடுத்தது 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கீட்டை ஒவ்வொரு மாதமும் செய்கிறோம் என்று சொன்னீர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி ஒவ்வொரு மாதமும் கணக்கெடுக்கிறோம் என்று சொல்லி இன்று வரை கணக்கெடுக்கவில்லை, ஏமாற்றிருக்கிறீர்கள். டீசலுக்கு லிட்டருக்கு
ரூபாய் விலை குறைக்கிறோம் என்று சொன்னீர்கள். குறைத்தீர்களா? இல்லை. அதே போல தண்ணீர் வரியை ஏற்ற மாட்டோம் என்று சொல்லி ஏற்றிருக்கிறீர்கள். பதிவுத்துறையில் கட்டணத்தை ஏற்ற மாட்டேன் என்று சொல்லி ஏற்றிருக்கிறீர்கள். இப்படி பல்வேறு வகையான மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய கட்டணங்களை உயர்த்திருக்கிறீர்கள். மாறாக கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு ஒரு தேர்தல் வாக்குறுதியை 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த 1000 ரூபாயும் யாருக்கு கொடுத்தீங்க? எல்லாருக்கும் கொடுக்குறீங்கன்னு தான் சொன்னீங்க. எலெக்ஷன் அப்ப என்ன சொன்னீங்க? மகளிருடைய உரிமை தொகைன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய மகளிருக்கும் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்று என்ன நிலைமை? கணக்கு போட்டு 1 கோடி பேருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க. ரேஷன் கார்டே 2 கோடி 13 லட்சம் பேர் இருக்காங்க. ரேஷன் கார்டில் இருக்கிறவங்கள 2 கோடி 13 லட்சம் பேர் இருக்காங்க. ரேஷன் கார்டு இல்லாத தனித்தனி குடும்பமா இருக்கிறவங்க ஒரு 50 லட்சம் குடும்பங்கள் இருக்கும். ஆக 2 கோடியே 60 லட்சம் குடும்பங்கள் இருக்கின்ற இந்த தமிழகத்தில் நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது அனைத்து குடும்பங்களுக்கும் மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்போம் என்று சொன்னீர்கள். கொடுத்தீர்களா? இல்லை. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன என்று சொன்னால், உங்களுடைய ஆசையோடு நான் ஆட்சிக்கு வந்தால் கிராமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுப்போம் என்று சொன்னார். வாக்குறுதி கொடுத்தார். அப்படி கொடுத்த வாக்குறுதியை ஏழை என்று பார்க்கவில்லை, பணக்காரர் என்று பார்க்கவில்லை. அவர் வேலைக்கு செல்லுகிறார்களா என்று பார்க்கவில்லை, வேலைக்கு செல்லவில்லையா என்று பார்க்கவில்லை. மாறாக அன்று ரேஷன் அட்டையில் 1,76,00,000 லட்சம் குடும்பங்கள் இருந்தது. 1,76,00,000 லட்சம் குடும்பங்களுக்கும் அந்த விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் முழுமையாக கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல இன்னொரு வாக்குறுதி கொடுத்தார்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் நிதியாண்டில் ஏழை எளிய வீடு இல்லாத குடும்பங்களுக்கு பசுமை வீடு திட்டத்தின் வாயிலாக 60,000 வீடுகளை ஒவ்வொரு ஆண்டும் நான் கட்டி கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். அது ஒவ்வொரு ஆண்டும் கட்டி கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி வைத்தார். 5 ஆண்டுகளில் 3 லட்சம் வீடுகளை கட்டி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்க என்று சொல்லி மிகப்பெரிய விளம்பரம் செய்து அதற்கு மிகப்பெரிய ஆங்காங்கே விழாவெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். கிராமத்தில் சென்று பார்த்தால் வசதியான குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி 1000 வாங்குகிறார். வசதி இல்லாத பெண்மணி 1000 வாங்கவில்லை. எப்படி சென்றது என்று கேட்டால், அந்த வசதியான குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பெண்மணியாக இருக்கிறார். இதுவும் அரசியல். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களில் அரசியல் கலப்படம் இல்லாமல் இருந்தது. அது அண்ணா திமுகவா, திமுகவா, காங்கிரஸா, கம்யூனிஸ்டா, எந்த கட்சி என்பது முக்கியமல்ல. இந்த நாட்டினுடைய பிரஜை, இந்த நாட்டிற்கு அவருடைய குடும்பம் ஒன்று இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு நான் கொடுக்கிறேன். இங்கே எந்த கட்சியும் பார்க்காமல், ஜாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல் அனைவருக்கும் சமமான திட்டங்களை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா எடப்பாடியார் அவர்கள். நீங்க கொடுக்கலையே, நீ என்ன பண்ணிருக்கீங்க? போ தன் மகனை அரசியல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். வாரிசு அரசியல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட தன்னுடைய சுய முயற்சியா அண்ணா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார். தலைவராக ஏற்றுக்கொண்ட பின்பு அவருடைய கொள்கையை ஏற்று அண்ணாவிற்கு துரோகம் செய்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக கட்சியை உருவாக்குகிறார். கட்சியை உருவாக்கி நாட்டு மக்களிடையே சென்று ஆட்சி அமைக்கிறார். அப்படி ஆட்சி அமைத்த பொழுது தன்னுடன் வாழ்வில் 2 கலந்து தன்னுடைய வளர்ச்சியில் முழுமையாக பங்கு பெற்று பக்கபலமாக இருந்தவர் அவருடைய அண்ணா திரு எம் ஜி சக்கரபாணி அவர்கள். அவருக்கு ஆண் பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் அண்ணா மீது இருந்த பாசம், பற்று, அவர் வறுமையிலே வாடிக்கொண்டிருந்த பொழுது, பசியோடு இருந்த பொழுது
அந்த பசிக்கு உணவளிக்க வேண்டும் என்று எங்காவது சென்று வாங்கி கொடுத்தவர் அவருடைய அண்ணா. அந்த துயரமான வாழ்க்கை நாட்களில் கூட தனக்கு பக்கபலமாக இருந்த தன்னுடைய அண்ணனுடைய மகன்கள் எவ்வளவு சிறப்பான ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறோமே, இந்த ஆட்சியினுடைய சுகத்தை, இந்த ஆட்சியினுடைய அதிகாரத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாரா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்? நினைக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், இது மக்கள் கொடுத்த வாய்ப்பு. இந்த அதிகாரம் மக்கள் கொடுத்த அதிகாரம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். எம்ஜி சக்கரபாணியால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அது பாசம் தனி, அரசியல் தனி. என்னை பொறுத்தவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அடுத்து இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்பது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய செல்வாக்கூடிய தலைவர் தான் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிருள்ள வரை அந்த குடும்பத்தை சேர்க்கவில்லை. அதில் கூட சிலர் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு சிலர் ஏதோ தவறு செய்கிறார் என்று தெரிந்தவுடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அறிக்கை கொடுத்தார். அறிக்கை என்று சொன்னால் முதலமைச்சர் என்ற அதிகாரத்தில் அறிக்கை கொடுத்தார். என் பெயரை பயன்படுத்தி என் உறவினர் என்றோ, என் அண்ணன் என்றோ, என் மகன் என்றோ யாராவது சிபாரிசுக்கு வருவார் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரே ஒரு தலைவன் இந்திய துணைக்கண்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தவறவில்லை. அடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்பாக புரட்சி தலைவர் அம்மா வருகிறார். பல சோதனைகளை சந்தித்துதான் இந்த கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வருகிறார். தொண்டர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டாலும் கூட இடையிலே இருக்கின்ற தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை அடையாளம் காட்டிய பொழுது கூட அருகாமையில் இருக்கின்ற ஆரம் வீரப்பன் போன்றவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்துக் கொண்டிருந்தவர்கள். அந்த சூழ்நிலையில் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக போராடிதான் இந்த கழகத்தினுடைய பொதுச் செயலர் பொறுப்பேற்கிறார். அவர் ஆட்சி செய்கிறார், மறைகிறார். அவரும் அரசியல் வாரிசை அடையாளம் காட்டிவிட்டு செல்லவில்லை. மறைந்த பின்னும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பொழுது என்ன நிலையோ அதே நிலைதான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைந்த பின்பும் அதே நிலை. அப்பொழுது முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்று தேர்தல் வருகிறது. தேர்தல் காலத்தில் தேர்தல் வெற்றி வாய்ப்பு இருந்த பொழுது உடனிருந்தவர்கள் இவர் தலைமை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குரல் கொடுக்கிறார்கள். போராடுகிறோம், சட்ட போராட்டம் நடத்துகிறோம். அப்படி சட்ட போராட்டம் நடத்தி தொண்டர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு சில தலைவர்கள் மறுபக்கம் இருக்க, மரியாதைக்குரிய கழகத்தின் பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் சட்ட போராட்டம் கடுமையாக தன்னம்பிக்கையோடு போராடி மூன்றாவது தலைமுறையாக இந்த இயக்கத்துக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரசியல் வாரிசு என்பதே கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பொழுது, அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய மச்சான் மருமகன் முரசொலி மாறனை மத்தியிலே அமைச்சராக்குகிறார். அவருடைய மகள் கனிமொழியை நாடாளுமன்ற உறுப்பினராக்குகிறார். அவருடைய பெரிய மகன் அழகிரியை மத்தியிலே அமைச்சராக்குகிறார். அவருடைய பேரன் தயாநிதி மாறனை மத்தியிலே அமைச்சராக்குகிறார். அவருடைய இளைய மகன் ஸ்ரீ ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் இருந்தபோது துணை முதலமைச்சர் பொறுப்பை கொடுக்கிறார். இப்பொழுது ஸ்டாலின் அவர் முதலமைச்சரான பின்பு அவருடைய மகனை விளையாட்டுத்துறை அமைச்சராக போடுகிறார். இங்க நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மூத்த நிர்வாகிகளே, உங்களுக்கு தன்மான உணர்வு என்பதே கிடையாதா? ஏன் அப்படி வழுங்கி போய்விட்டீர்கள்? அதிகாரத்திற்காக ஏன் அப்படி உங்களுடைய தன்மானத்தை அடகு வைத்து விட்டீர்கள்? நீங்கள் பார்த்து வளர்ந்த பிள்ளையவர், குழந்தையாக இருந்தவன் என்று அமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு பின்னாடி நின்று உங்களுடைய அந்த அரசியல் சீனியாரிட்டியும் கூட விட்டுவிட்டு அவருக்கு கைகட்டி அவர் வருகின்ற வரையில் சாலை என்று வரவேற்று செல்கிறீர்களே, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? திரு ஸ்டாலின் அவர் கேட்கிறேன். திராவிட மாடல் ஆட்சி என்பது இதுதான், வேறு எதுவும் கிடையாது.
அவர் புதிதாக ஒன்றும் செய்யவிடவில்லை. இப்படி இது போன்ற தன்னுடைய குடும்பத்தை ஆட்சியிலும் கட்சியிலும் நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு இருக்கின்ற இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். திரு ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 மாதம் மூலம் 3 ஆண்டு நிறைவேறுகிறது. 3 ஆண்டுகளில் தமிழகத்துடைய வளர்ச்சி என்ன என்று பார்த்தால், இவர்கள் நிதிநிலையை சரியாக கையாளாத காரணத்தினால் வரி உயர்வை ஏற்றிய பின்னும் கூட இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 2,68,000 கோடி கடன் பெற்றிருக்கிறார். இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 2,68,000 கோடி கடன் பெற்றிருக்கிறார்கள். ஏதாவது நடந்திருக்கிறதா என்று சொன்னால் எதுவும் நடக்கவில்லை. மாறாக சட்டமன்ற உறுப்பினர் நிதி வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் நிதி வருடத்திற்கு 3 கோடி ரூபாய் கொடுக்கிறார்கள். அந்த நிதியை கூட ஒழுங்காக அதாவது பட்ஜெட் முடிச்சு அடுத்த பட்ஜெட் வந்துடுச்சு. போன மார்ச் மாதம் பட்ஜெட் முடிச்சு அடுத்த 24-25 பட்ஜெட் வந்துட போகுது. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இந்த 2 மாசம் கூட இன்னும் நிதி ஆதாரங்கள் இல்லாமல் இருக்கு. நீங்க மாநில அரசின் வாயிலாக ஊராட்சிகளுக்கோ அல்லது ஊராட்சி ஒன்றியங்களுக்கோ நிதி வருகிறதா என்று கேட்டால் கிடையாது. எந்த நிதியும் கிடையாது. ஊராட்சிகள் இபி பில் கட்ட முடியல, பல இடங்களில் சம்பளம் கொடுக்க முடியல. மைய அரசு கொடுக்கிற நிதியை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. மைய அரசு நிதியை வச்சுட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு ஆட்சியை அலங்கோலமாக வைத்த காரணத்தினால் எந்த திட்டங்களும் நிறைவேற முடியவில்லை. இன்னைக்கு ஹைவேஸ்ல புரட்சி, அதாவது மரியாதைக்குரிய எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பொழுது நம்முடைய மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தை அவர் சொல்ல, ஏன்னா அவர் சொந்த மாவட்டம் சொல்லுவாங்க, நம்முடைய மாவட்டத்தில் அனைத்து சாலைகளும் புதுப்பிக்கப்பட்டு இன்னைக்கு கிராமப்புறங்களில் போற ஹைவேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்எச் ரோடு மாதிரி இருக்கு. அதான் இன்னும் தாங்கிட்டு இருக்கு. எந்த வேலையும் இல்லை, எல்லாத்தையுமே பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் கூட இப்ப என்ன நிலைமைன்னா, மந்திரிகளுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. இது உண்மையா என்னன்னு தெரியல. செவி வழி வந்தாங்க. இது எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். எந்த கான்ட்ராக்ட் ஆனாலும் சரி, அந்த துறை அமைச்சர் முடிவு செய்வதில்லை. முடிவு செய்யக்கூடாது. டெண்டர், ஓபன் டெண்டர் ஆன்லைன்ல போடணும்னு சொல்றாங்க. ஆனா ஆன்லைன்ல போட்டா கிடைக்கிறதில்ல. மாறாக எங்க இருந்தோ யாரோ போன் பண்ணி சொன்னா அந்த அதிகாரி கேட்டு போறான். அப்படி சொல்றது கூட அந்த துறை அமைச்சர் சொல்றதுக்கு அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லுகிறார்கள். மாறாக முதலமைச்சர் குடும்பத்தில் இருந்து வர வேண்டும், அவர் சொன்னால் நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது எப்படி பாருங்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? இந்த ஆட்சியை தான் திரு ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு, இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த ஆட்சிக்கு, இன்னைக்கு பாருங்க, கஞ்சா, கள்ளசாராய் நிறைய பெருக்கெடுத்து ஓடுது. கள்ளசாராய், பாக்கெட் சாராய் நிறைய வந்துடுச்சு. பாக்கெட் சாராய் வந்துட்டு, கள்ளச்சாராய் வந்துட்டு, கஞ்சா வந்தாவே இயற்கையாகவே சட்டம் ஒழுங்கு கட்டுவிடும். ஏனென்று சொன்னால் வருவாய், வேலை இல்லாம வருவாய் வரும், உழைக்காம வருவாய் வரும். அந்த உழைக்காமல் வருவாய் வருகின்ற பொழுது அந்த வருவாயில் பங்கு போடுகின்ற நேரத்தில் பிரச்சனை வரும். அந்த வருவாயை காப்பாற்றிக் கொள்கின்ற நேரத்தில் பிரச்சனை வரும். அந்த வருவாயை ஏற்படுத்திக் கொள்கின்ற நேரத்தில் பிரச்சனை வரும். இப்படி பல்வேறு சூழ்நிலையில் பிரச்சனை வந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கும். அந்த நிலைமை இப்பொழுது வந்திருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா, ஓசூர் தொகுதியில் மட்டும் இந்த ஒரு மாசத்துக்குள்ள 14 கொலை நடந்திருக்கு. 14 கொலை நடந்திருக்கு. அப்படி 14 கொலை நடந்திருக்குன்னா அது என்ன? ஆதாய கொலைகள், திட்டமிட்டு ஆதாயம் பெறுவதற்காக செய்யப்படுகின்ற கொலைகள். இப்படி திட்டமிட்டு ஆதாயம் பெற வேண்டிய கொலை நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு இங்கே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்ட காரணத்தினால்தான் அவர் துணிந்து அந்த பணியை செய்கிறார்கள். எனவே இந்த ஆட்சி, நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அல்ல, மக்கள் விரோத ஆட்சி. இந்த விரோத ஆட்சியில் அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு வாக்காளர் பெருமக்களுக்கும்
கழக தொண்டர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் இந்த ஆட்சியுடைய அலங்கோலங்களை எடுத்து சொல்ல வேண்டும். சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, இது என்ன ஸ்டேட்டுக்கு நடக்குதா, சென்ட்ரல் பிரைம் மினிஸ்டர் தானே, உங்களுக்கு யார் பிரைம் மினிஸ்டர் கேட்பாங்க. எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் யாருன்றது நாங்கள் சொல்றோம். எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டார். என்ன சொன்னாரு, எங்களுக்கு பிரதமர் யார் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது, எங்களுடைய மாநிலத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை காப்பாற்றி கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், எங்களுடைய மாநிலத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், எங்களுடைய மாநிலத்தினுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற வேண்டும், அப்படிப்பட்டவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் சொல்லிட்டார். நாங்கள் தெளிவா சொல்றோம். யார் பிரைம் மினிஸ்டர் வர்றாங்க அடுத்து பார்த்துக்கலாம், வர்றவங்க இப்படி இருக்கணும், அப்படி இருந்தா அவங்களுக்கு ஆதரவு உண்டு. திரு ஸ்டாலின் சொல்ல முடியுமா கேட்கிறாங்க. அப்ப ஸ்டாலின் யார் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, தைரியம் இருக்கா? இந்தியா கூட்டணி 28 கட்சி ஒன்னா சேர்ந்திருக்கு. யாரு பிரைம் மினிஸ்டர்? முன்ன முறை சொன்னார், இப்ப சொல்ல முடியுமா ஸ்டாலினுக்கு? சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையா விமர்சனம் பண்ணார். நம்ம கூட சொன்னார், நாம ரகசிய கூட்டணி வச்சிருக்கிறோம், இவங்கெல்லாம் சும்மா போய் ஏமாத்துறாங்க, எலெக்ஷன் நெருங்கினதுக்கு மறுபடியும் ஒன்னா சேர்த்துக்குவாங்க, இவங்க அடிமை. யாருக்கு? பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம அடிமை, இப்படிலாம் சொன்னார். ஸ்டாலின் சொன்னாரு, அவர் தத்து புத்திரன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, மற்ற அமைச்சர்கள் அரசியல் அவங்களுக்கு தலைவர்கள் சொன்னாங்க. நான் கேட்கிறேன், அது அப்ப மட்டும் சொத்தா அப்படின்னு கேட்ட திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பவ்யமா போய் பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்கிற, உன் ஸ்டேட்ல தானே விளையாட்டு நடக்குது, உங்க அப்பா வச்சு ஓபன் பண்ணிட்டு போலாமே, என்ன காரணம் நீ ஓடுற? நீ ஓடுறதுக்கு காரணம் அவர் பிரைம் மினிஸ்டர், நீ அந்த துறையை மந்திரி. உன் மாதிரி நாங்க கேவலமா பேச மாட்டோம், பாரதிய ஜனதா கட்சி அடிமையாட்டு சொல்ல மாட்டோம். ஒரு நிர்வாகத்தில் அந்த நிர்வாகம் மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள், மத்தியிலே ஆட்சி செய்கின்ற அந்த தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களோடு ஒரு சுமூகமான உறவு இருந்தால்தான் மாநில வளர்ச்சிக்குரிய நிதியை உங்களால் பெற முடியும். அதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்தார், புரட்சி தலைவர் அம்மா செய்தார்கள், எங்களுடைய போற்றுதலுக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரும் செய்தார்கள். மருத்துவக் கல்லூரி வரணும், மைய அரசுகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். நல்ல ஒரு உணர்வோடு இருந்த காரணத்தினால்தான் நமக்கு என்ன தேவை, நம்ம மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், அதுதான் இங்க முக்கியம். 11 மருத்துவக் கல்லூரியை ஒரே ஆண்டில் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தாலும் எந்த முதலமைச்சரால் கொண்டு வந்தாரா? எடப்பாடியார் தானே கொண்டு வந்தாரு. அதுக்கு என்ன காரணம்? மத்தியில் இருக்கின்றவர்களோடு இணக்கமாக இருந்த காரணத்தினால். அப்படி இணக்கமாக இருந்த எங்களை அடிமைன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நீ போய் அங்க போய் கை கால் எடுக்க நின்று பர்மிஷன் வாங்கி உள்ள உட்காந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்றீங்களே, நாங்கள் அப்படி சொல்லுமா? அடிமென்ட்டு சொல்ல மாட்டோம். நிர்வாகத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டர் நீ கூப்பிட வேண்டியது உங்களுடைய கடமை. அவர் வருவது வராது அவருடைய விருப்பம். ஆனால் அவர் பெருந்தன்மையாக வந்து கொண்டிருக்கிறார், அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். இதில் நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். இங்க நீட் தேர்வை பத்தி பெரிய விமர்சனம் பண்றீங்க, கையெழுத்தெல்லாம் வாங்கினீங்க, ஏன் நீதிமன்றத்துக்கு போக மாட்டேங்கிறீங்க? ஏற்கனவே நீதிமன்றத்தில் சென்று நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது. அப்படி சொன்ன பின்னும் கூட கொள்கை ரீதியாக எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் அவளுக்கு தேவையான நீட் தேர்வு எழுதுவதற்குரிய தேவையான வசதிகளை இந்த மாநில அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? கொடுக்க முன்வரவில்லையே. மாணவர்களுக்கு அரசியல் நடத்தி மாணவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற அரசு இந்த அரசாக இருக்கிறார். அதை நீங்கள் சிக்க வேண்டும். இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாம்
நம் காலில் நிற்கிறோம், நம்மோடு கூட்டணியில் இருக்கிறார்கள். இந்த கூட்டணி தர்மத்தை எப்பொழுதுமே மதிக்கக்கூடியவர்கள் நம்முடைய தலைவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலில் மறைந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தோழர் கல்யாண சுந்தரம் அவர்களை கூட்டணி அமைத்துள்ளது இறுதி வரை அந்த கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுகிறார். அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட்டணி சேருகின்ற கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுத்து அந்த மரியாதையோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வேட்பாளரை எப்படி நீங்கள் உழைத்து வெற்றி பெற செய்ய வேண்டுமோ அதே போல்தான் கூட்டணி கட்சியில் இருக்கின்ற வேட்பாளரையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி கடுமையாக உழைத்து வெற்றியை தேடி தந்து கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுகின்றவர் புரட்சி தலைவர் அம்மா. ஆனா இன்னைக்கு ஒரு தலைவர் எழுந்திருக்கார் தமிழ்நாட்டில், திடீர் தலைவர். அவர் சொல்றார், ஒரு கூட்டத்தில் சொல்லும் போது எவ்வளவு ஒரு பக்குவம் இல்லாத ஒரு தலைவர் பாருங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த மாநிலத்தினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காங்க. அதையும் சில பேர் ஆதரிச்சு விமர்சனம் பண்றாங்க. என்ன சொல்றாரு, விருந்துக்கு வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க, நாங்க வரதில்லைன்னு சொல்றாங்க. அது சுத்தி யாரும் சொல்ல, அதிமுக தான் சொல்றாரு. வந்தாரு விருந்துக்கு நாங்க வருத்தமா? நான் கேட்கிறேன் திரு அண்ணாமலை அவர்களை, விருந்துக்கு ஒரு கூட்டணி தர்மத்தை இவ்வளவு கீழ்த்தரமாக கொச்சைப்படுத்துகிறீர்களே, இந்த கொச்சைப்படுத்துகின்ற பாடத்தை உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? காவல்துறையின் வாயிலாக கற்றுக்கொண்டீர்களா அல்லது பாரதிய ஜனதா கட்சியிலே யாராவது ஒரு மூத்த தலைவர் இப்படிதான் நீங்க நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களா? கூட்டணி தர்மத்தை சிதைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களோடு ஏற்கனவே நீண்ட காலமாக இருந்த சிவசேனா கட்சி வெளியே இருக்கிறது, பஞ்சாபிலே அகாலிதளம் வெளியேறி இருக்கிறது, நாங்கள் வெளியேறி இருக்கிறோம். இப்படி வெளியேறி இருக்கின்ற நாங்கள் என்ன காரணத்தினால் வெளியேறி இருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுடைய செயல்பாடு சரியில்லை. உங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கும் சரியான மரியாதை கொடுக்கவில்லை என்றுதான் நாங்கள் வெளியேறி இருக்கிறோம். சொல்றீங்க, விருந்து யார் வந்தாலும் போலாம், யார் வந்தாலும் போலாம், யார் வரப்போறோம் உங்ககிட்ட? யாரும் வரமாட்டாங்க. எவ்வளவு ஆணவமாக பேசுகின்ற இடத்திலே யார் வருவார்கள்? நான் கேட்கிறேன், இந்த மாநிலத்துடைய தலைவர் நீங்க 300 சீட் நாங்க முடிஞ்சிருச்சு, ஜெயிச்சுட்டோன்றீங்க, ஆணவத்தில் பேசுறீங்க. வாங்க, நீ ஆட்சிக்கு வாங்க. அப்படி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இந்த மாநிலத்துடைய தலைவர் திரு அண்ணாமலை, நான் அவரை கேட்கிறேன், இந்த 300 சீட்டில் எத்தனை சீட் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எடுத்துச் செல்வீர்கள் என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கேட்கிறேன். ஒருவன் உழைத்து அங்கே வெற்றியை தேடி தருவான், இவன் விருந்துக்கு போவான். உன்னுடைய விருந்து என்ன என்ற அர்த்தம் என்று சொன்னால், வட மாநிலத்தில் இருக்கின்றவர் உழைத்து வெற்றி பெறுகின்றத அந்த வெற்றியில் நீ போய் பங்கு போட்டுக் கொள்வாய். உனக்கு ஒதுக்கி இந்த மாநிலத்தில் என்ன வெற்றி எடுத்து செல்லுகிறார்? நான் கேட்கிறேன். 25 சீட்ல ஜெயிக்கிறேன்னு சொல்றேன். நான் கேட்கிறேன், ஒரு சீட்ல, ஒரே ஒரு சீட்ல உன்னால ஜெயிக்க முடியுமா? தென் மாநிலங்களை பொறுத்தவரையில் அரசியல் சித்தாந்தமே வேறு. அதுவும் குறிப்பாக தமிழகத்தினுடைய அரசியல் சித்தாந்தமே வேறு. ஏனென்று சொன்னால், தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய கொள்கைகளால் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது என்று சொன்னார். உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இருக்கக்கூடாது என்று சொன்னார். இதை குரல் கொடுத்து ஒரு சமூக புரட்சிக்கு வித்திட்டவர் தந்தை பெரியார். அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படவில்லை, ஆட்சியிலே முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. மாறாக ஆட்சிக்கு வராமலேயே மக்களுடைய அவரிடத்திலே சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த விழிப்புணர்வின் வாயிலாக ஒரு வெகுஜன இயக்கத்தை உருவாக்கியவர் தந்தை பெரியார். அப்படி அந்த வெகுஜனத்தை உருவாக்கிய தந்தை பெரியாருடைய பாசறையிலே பயின்றவர் தான் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள்.
அதில் பயின்றவர்கள் தான் திராவிட இயக்கத்துடைய முன்னோடி தலைவர்கள். அப்படி முன்னோடி தலைவர்களுடைய ஆட்சி தான் இன்று தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. 67 வேறு ஒன்றிய திராவிட இயக்கத்துடைய ஆட்சி 50 ஆண்டு காலமாக தேசிய கட்சிகள் உள்ளே வர முடியவில்லை. அதுவும் குறிப்பாக அண்ணா ஆட்சிக்கு பின்பாக 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த ஒரே ஒரு இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் கேட்கிறேன், இன்று வட மாநிலங்களிலே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தீர்களே, ராஜஸ்தானிலே கொடுத்தீர்கள், மத்திய பிரதேசத்திலே கொடுத்தீர்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எந்த ஆண்டு? 2023. இந்த 2023 நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1980 நிறைவேற்றியவர் தமிழகத்தில். அப்படி என்று சொன்னால் 80 இருந்து 23 43 ஆண்டுகளுக்கு பின்பாக ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சிந்திக்கின்ற வடமாநிலம் எங்கே? 43 ஆண்டுகளுக்காக முன்பாக ஏழை எளிய மக்களை திட்டம் கொடுத்து அவளை கைதூக்கி இன்று தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக வழங்கிக் கொண்டிருக்கிறதே, இது எங்கே? உனக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் சோசியல் மீடியாவும் உனக்கு ஒரு டிவி வச்சுட்டு வால்மு வச்சுட்டு நீ எதனா பேசுவியா? தந்தை பெரியார் பேசுவியா? தந்தை பெரியாருடைய சிலை எடுப்புன்னு சொல்லுவியா? தெரிஞ்சுக்க, மிகப்பெரிய புரட்சி, மௌன புரட்சி ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார். இன்னைக்கு சாதாரண ஒரு மனிதன் கூட சட்டமன்ற உறுப்பினர் தமிழகத்திலே 77 ஆயிருக்கிறார் என்று சொன்னால், 77 67 ஆயிருக்கிறார், 67 கூட அல்ல 52 ஆயிருக்கிறார் என்று சொன்னால் அது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா. 52 எடுத்து போடு. நீ தமிழ்நாட்டில் சாதாரண ஒரு விவசாயி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், சாதாரண ஒரு தொழிலாளி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். நீங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் 54 எங்கேயாவது ஒரு தொழிலாளி சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருப்பாரா? யாராவது ஒரு பிட்டா மராசுதார் தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினர். அங்கே ஒரு ஆணை அதிபர் தான் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர். அங்கே அமைச்சர் என்று சொன்னால் 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரராக இருந்திருப்பார். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் அன்றாடம் காட்சி, டீக்கடை வைத்திருந்தவன் நாட்டுடைய அமைச்சர் பதவியேற்ற மாநிலம் தமிழ்நாடு. அவ்வளவு அரசியல் விழிப்புணர்வு உள்ள மாநிலம். ஏதோ நீங்க இந்த ஊழல் 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 பேசிட்டு சும்மா மக்களை ஏமாத்திட்டு இருக்காதீங்க. ஊழல் உங்கள் ஆட்சியில் இல்லையா? உங்கள் மாநிலத்தில் இல்லையா? கர்நாடகத்தில் 40% போட்டு போஸ்ட் போட்டானே, அப்ப பிஜேபி கவர்மெண்ட் தானே. அதுக்கு என்ன சொல்றீங்க? நீ அங்கதானே போலீஸ்காரா இருந்தீங்க, அது மறுத்தீங்களா? அந்த தேர்தலில் எவ்வளவு செலவு பண்ணீங்க? அந்த நிதி எங்க இருந்தது உங்களுக்கு? அதனால நீங்க தான் தோண்டித்தனமா பேசுறீங்கன்னா நல்லா இருக்காது. முதல்ல உங்களை புரிஞ்சுங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீ எங்க அரசியல் பண்ண நினைக்கிறீங்களோ அங்க மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுங்க. அடுத்தது அங்க இருக்கிற கட்சியினுடைய நிலைமைகளை புரிஞ்சுங்க. இதெல்லாம் புரிஞ்சுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. சும்மா எல்லாரையும் வந்து ஊசியில போடுற மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசாதீங்க. விருந்துக்கு வரோம், விருந்து வந்தா வெளியே போங்கன்னு சொல்றது அவ்வளவு நாகரிகமா? ஒரு கூட்டணி தர்மமா? இந்த கூட்டணியை கொச்சைப்படுத்துறீங்களே, கூட்டணி தர்மத்தையே சிதைக்கிறீங்களே, இது நல்லதா? தயவு செய்து வளர்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறீர்கள், இது போன்ற கருத்துக்களை கூற வேண்டாம் என்று எங்கள் மேடையிலே உங்களுக்கு சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் இந்த பக்குவத்தை எல்லாம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் எங்களுடைய எடப்பாடியார் அவர்களும் எங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். யாருடைய மனதையும் பெரிதாக புண்படுத்த மாட்டோம், யாரையும் விமர்சனம் கீழ்த்தரமாக விமர்சனம் செய்ய மாட்டோம். ஏனென்று சொன்னால் ஒரு தனி மனிதனை விமர்சனம் செய்கின்ற பொழுது, ஒரு இயக்கத்தை விமர்சனம் போது அது அடிப்படை உண்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும். மாறாக இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது என்பதற்காக நீங்கள் பேசிக் கொண்டிருக்க கூடாது. இதுதான் நிலைமை.
வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 107வது பிறந்த நாளில் 107வது ஆண்டு பிறந்த நாளில் இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். என்னை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கழக உறுப்பினர்கள் கந்துஞ்சாமல் கடுமையாக உழைக்க வேண்டும். அப்படி உழைக்கின்ற பொழுது நம் ஆட்சியில் செய்த நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த திட்டங்களில் என்ன குளறுபடிகள் நடந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். அதன் வாயிலாக மக்களை எப்படி ஏமாற்றுகிறார் ஸ்டாலின் என்று சொல்லுங்கள். மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்முடைய தயவு வேண்டும் என்ற நிலையை உருவாக்குங்கள். அப்படி உருவாக்கி கிருஷ்ணகிரி நாடாளுமன்றம் இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று எடப்பாடியுடைய கரங்களிலே ஒப்படைப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி புரட்சி தலைவருடைய பிறந்த நாளிலே புரட்சி தலைவருக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே அருமை சகோதரர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நின்று இன்னும் அவர் எப்போது உயிருடன் இருக்கின்ற வரையில் மிகப்பெரிய ஆளுமையுடன் அரசியல் நடத்தக்கூடிய வகையிலே அவருக்கு பக்கபலமாக இந்த நாடாளுமன்ற தொகுதி வெற்றி தொகுதியாக அவரிடத்திலே ஒப்படைப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த கழக உடன்பிறப்புகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.